ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இடத்துல மண் தரையிலையோ இல்லை தொட்டிலையோ ஒரு துளசி செடி, கற்பூரவள்ளி, கத்தாழை, வெத்தலை, பிரண்டை இந்த மாதிரி ஏதாச்சும் 2-3 வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் பாருங்க. இருமல், காய்ச்சல், சளி இந்த மாதிரி அழையா விருந்தாளி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள விரட்டுறதுக்கு நமக்கு இதுவே போதும். எங்கள் வீட்டில் 2-3 பேருக்கு பயங்கரமான சளி இருமல் இருக்குது பாருங்க. அதனால 2 கற்பூரவள்ளி இலை, கொஞ்சோண்டு துளசி பறிச்சிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு சுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் வெத்தலையே 4 துண்டா கிழிச்சு போட்டு ஒரு கொதி வந்ததும் அப்புறம் சுக்கு, சீரகம், மிளகு, கற்பூரவள்ளி, துளசி எல்லாம் சேர்த்து கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சதும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் ஃப்ரெண்ட்ஸ். கஷாயம் சாப்பிடணும் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. கஷாயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுன்னு தான் சாப்பிடணும். அப்போ தான் தொண்டை சளியெல்லாம் நல்லா அறுத்து வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க. பெரியவங்க வந்து அப்படியே சாப்பிடுங்க. இந்த மெத்தடில் சாப்பிட்டு பாருங்க. இரும்பல், காய்ச்சல், சளி எதுவாக இருந்தாலுமே 1-2 நாளில் பிச்சுட்டு ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.